இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் குறித்து தொலைபேசி வாயிலாக நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் பங்குச்சந்தை நிபுணர் சேதுராமன். வணக்கம் சேதுராமன். வாரத்தின் 4வது நாளான இன்று சந்தைகளின் போக்கு எப்படி இருக்கும்? வணக்கம். நமது சந்தைகளை பார்க்கும் பொழுது கடந்த 2-3 நாட்களாக சில வீழ்ச்சியை தழுவி கொண்டிருக்கிறது. இதுக்கு முக்கிய காரணங்களாக பார்க்கும் பொழுது IMF அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குளோபல் குரோத்தை ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்க 4% 3.8%. பிளஸ் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அது ஒரு புறம். மறுபுறம் ஜெர்மனுடைய இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் பார்த்தோம்னாக்க டம்பிள் ஆயிருக்கு கம்பேர் வித் லாஸ்ட் குவார்ட்டர். ஸோ அதனால யூரோப் எக்கானமியுடைய மேஜர் ஜெர்மனுடைய எக்கானமியில இந்த ப்ராப்ளங்கள்னால உலகளாவிய சந்தைகளிலே சற்று அதிர்ச்சி வந்திருக்கிறது என்று கூறலாம். அதே சமயத்திலே யூஎஸ்ல கன்சூமர் கிரெடிட் பார்த்தோம்னாக்க 9 மாசத்தினுடைய லோவை தொட்டிருக்கு ஆகஸ்ட் மாசத்துல. அதுவும் நேற்று தினம் வந்திருக்கிறது. அதுபோல் இன்றைய தினம் மிக முக்கியமான ரிப்போர்ட், அதாவது FOMCல ஃபெட் ரிசர்வனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் மீட்டிங் இருக்கு. போன மாதம் நடந்ததை இன்றைய தினம் வெளியிருக்கு அறிவுறுத்திருக்காங்க. ஸோ அதனுடைய இம்பாக்டும் மார்க்கெட்ல இருக்கும். இதை தவிர நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது கோல் இம்போர்ட் கிட்டத்தட்ட 18.74% நமது இந்தியாவுக்கு அதிகரித்துள்ளது. மறுபுறம் பார்த்தமையானால் அதே IMF இந்தியாவினுடைய குரோத் பெட்டராக இருக்கும் என்று நமக்கு ஒரு பெட்டர் பொசிஷன் ஏசியாவுடைய 3rd பிக்கஸ்ட் எக்கானமிக்கு கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஒரு 0.75% 2015 பிப்ரவரிக்குள்ள பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது நமது சந்தைகளிலே ஸ்டில் அந்த வாலட்டிலிட்டி அதிகமாக இருப்பதால் தேசிய பங்குச்சந்தை நிப்டி 7780 8084 என்ற பேண்டில இந்த மாதம் ஃபுல்லா ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுபோல F&O வைத்து பார்த்தோமேயானால் 78 புட் ஆப்ஷன் அதிகமாகவும் 8200 கால் ஆப்ஷன் அதிகமாகவும் இருப்பதால் 78 to 82 F&O சீரீஸ்ல ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நாளைய தினத்திலிருந்து Q3 ரிசல்ட்ஸ் வர இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன்ஸ் வர இருக்கும். அதை தவிர வரக்கூடிய 2 முக்கியமான எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், அதுவும் முக்கியமாக மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட் மார்க்கெட்ல ஒரு பெரிய திசையை திருப்பக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால இப்பொழுதைக்கு மார்க்கெட் எல்லா ஷாக்ஸையும் அப்சர்வ் பண்ற மாதிரி அந்த ஒரு வாலட்டிலிட்டியில இருந்துட்டு இருக்கு. அதனால இன்வெஸ்டர்ஸ் அப்பொழுதைக்கப்ப ப்ராஃபிட் புக் பண்ணுவது நல்லது.